சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஜென்ரலாவே பிஃபோர் திஸ் ஜென்ரலாவே நம்ம வந்து இஃப்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோம் இங்கிலீஷ்ல? இஃப்ன்றதை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இப்படி இருந்துச்சுன்னா அந்த ஒரு பாசிபிலிட்டிஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? இஃப்க்கு அப்புறம் நீங்க யூஸ் பண்றது எல்லாமே வந்து ஒரு கண்டிஷன் மாதிரி இருக்கும். இஃப்க்கு அப்புறம் நீங்க சொல்றது வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா, ட்ரூவா இருந்துச்சுன்னா, நீங்க சொல்ற நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நடக்கும். கரெக்டா? இஃப் நாட்க்கு அப்புறம் நீங்க சொல்றதெல்லாம் வந்து நீங்க சொன்ன முன்னாடி இஃப்க்கு சொன்ன ஸ்டேட்மெண்ட் நடக்கலன்னா சொல்றதெல்லாம் நடக்கும். கரெக்டா? ஜென்ரலா நம்ம இங்கிலீஷ் பேசும்போது இஃப்னு சொல்லிட்டு யூஸ் பண்றது எல்லாமே வந்து ஒண்ணு நடந்துச்சுன்னா அந்த பாசிபிலிட்டிஸோட சொல்லுவோம். கரெக்டா? அதுதான் இங்கேயுமே. சிம்பிள் இஃப் இஸ் தி சிம்பிளஸ்ட் ஆஃப் ஆல் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். லைக் எப்படி சொல்றது? இஃப் ஐ கெட் 100 மார்க்ஸ் ஐ வில் பி அ சென்டம் ஹோல்டர். இஃப் அந்த இஃப் என்ன சொல்லுது? மார்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100ன்னு இருந்துச்சுன்னா மட்டும்தான் யூஆர் அ சென்டம் ஹோல்டர் அப்படின்றது சொல்லுது. கரெக்டா? ஸோ இஃப்க்கு அப்புறம் நீங்க சொல்றது எல்லாமே ஒரு டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்டா இருக்கும், ஒரு கண்டிஷனா இருக்கும். Condition should be in the form of relational or logical expression. Relational அப்படின்னு சொல்லும் போது நம்ம 5th லெசன்ல பார்த்தோம். லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ்னா என்னது? and or not. கரெக்டா? and relationalsனா என்னது? கம்பேர் பண்ணும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்றத சொல்லும். நம்ம ஃபர்ஸ்ட் அதுதான் பார்த்தோம். கரெக்டா? இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் தான் நம்ம உள்ள கொடுப்போம், நம்ம கண்டிஷன் உள்ள கொடுப்போம். இப்ப இஃப்ன்றது என்ன? இஃப்க்கு அப்புறம் நம்ம சொல்றது எல்லாமே கண்டிஷன் சொல்லிட்டோம். நம்ம சின்டாக்ஸ் பார்க்கும்போது அங்கேயும் அதே தான் சொல்றாங்க. இஃப்க்கு அப்புறம் நம்ம ஒரு கண்டிஷன் கொடுப்போம். கரெக்டா? இப்ப இங்க பார்க்கும்போது இஃப்ன்றது ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். am I right? சோ அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு கோலன் கொடுக்கணும். பாருங்க, இந்த கோலன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா when it comes to Python, கோலன் நீங்க கொடுத்தீங்கனாலே நெக்ஸ்ட் லைன் இன்டென்டேஷன் வரும். இன்டென்டேஷன் என்ன? 5th லெசன்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். 5th லெசன்ல இன்டென்டேஷன் எடுக்கும் போது நான் சொன்னேன் இது. கரெக்டா? இஃப்க்கு அப்புறம் நீங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு கண்டிஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா இஃப், ஃபார், இஃப் எல்ஸ், எல்ஸ், எலிஃப் இதெல்லாம் யூஸ் பண்ணும் போது எப்பவுமே கோலன் வரும். ஓகேவா? உங்களோட கண்டிஷனுக்கு அப்புறம் கோலன் வரும். எல்ஸுக்கு கண்டிஷன் கொடுக்க வேணாம், ஏன்னா அது வந்து கடைசி திங்ஸ். நான் நெக்ஸ்ட் சொல்றேன். இப்ப கோலன் அப்படின்னு வந்துச்சுனாலே அதுக்கப்புறம் நீங்க இன்டென்டேஷன் கொடுக்கணும். இப்ப அப்படி பார்க்கும்போது இங்க இன்டென்டேஷன் இருக்கா? 4 ஸ்பேசஸ் இருக்கா? ஒரு டேப் ஸ்பேஸ். இப்ப இங்க நீங்க ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கொடுக்கணும். என்னென்ன? இப்போ இஃப் கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா என்ன ரன் ஆகணும், என்ன பிளாக் ரன் ஆகணும்ன்றத நீங்க இங்க கொடுக்க போறீங்க. கரெக்டா? அவ்வளவுதான். சின்டாக்ஸ் இங்க என்ன மக் பண்ற மாதிரியா இருக்கு? உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாலே நீங்க எழுதிடலாம். கரெக்டா? இஃப்க்கு அப்புறம் நீங்க எப்படியோ கண்டிஷன் தான் கொடுப்பீங்க. இஃப் யூஸ் பண்ணாலே கோலன். அதுக்கப்புறம் இஃப் கோலன் எங்க வந்தாலுமே நெக்ஸ்ட் லைன் இன்டென்டேஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளாக் கொடுக்கலாம். வெறும் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதினாலும் போதும். பட் ரைட் as per the book. Okay, in the above syntax, if the condition is true statement, block 1 will be executed. condition ட்ரூவா இருந்துச்சுன்னா, இப்போ நான் இந்த இஃப்குள்ள கொடுக்குற கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த பிளாக் ஒர்க் ஆகும். இல்ல ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இந்த இஃப் இன்டென்டேஷன்ல நெக்ஸ்ட் என்ன லைன் இருக்கோ அது ஒர்க் ஆகும். ஓகே, சோ இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? x is equal to int of input of enter your age அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங்? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு என்ன மீனிங்? லாஸ்ட் லெசன் நீங்க புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்றது உங்களுக்கு தெரியும். எக்ஸ்ன்ற வேரியபிள்ல நான் ஒரு இன்புட் வாங்க போறேன். கரெக்டா? அதுவும் அந்த இன்புட் என்ன டைப் ஆஃப் இன்புட், என்ன டேட்டா டைப்? இன்டீஜர் டேட்டா டைப். ஸோ நான் கேஸ்டிங் பண்றேன். இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப்னு சொல்லிட்டு கோட்ஸ்குள்ள நான் என்ன சொல்றேன்? என்டர் யோர் ஏஜ் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ண போறேன், ஒரு மெசேஜ் கொடுக்க போறேன் என்னோட யூசருக்கு. இப்போ இங்க நான் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன் பாத்தீங்களா? ஒரு சிங்கிள் கண்டிஷனை மட்டும் ப்ராசஸ் பண்றதுக்காக நான் யூஸ் பண்றது இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ல இஃப்ங்கிறது என்னோட கீவேர்ட். am I right? இஃப்ன்றது என்னோட கீவேர்ட். கரெக்டா? அப்போ இந்த எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படின்றது என்னோட கண்டிஷன். ஓகே, நான் இஃப்குள்ள கொடுக்குற கண்டிஷன் அந்த எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18ன்றது என்னோட கண்டிஷன். இஃப் யூஸ் பண்ணாலே நெக்ஸ்ட் நம்ம கோலன் கொடுக்கணும் கண்டிஷனுக்கு அப்புறம். ஸோ இந்த கோலனுக்கு அப்புறம் இன்டென்டேஷன் வரும். as I said before, இந்த இன்டென்டேஷனுக்கு அப்புறம் தான் நம்ம if block யூஸ் பண்றோம். இது நம்மளோட if ஸ்டேட்மெண்ட், இது நம்மளோட if block. ஓகே, இந்த if blockல நம்ம வந்து நம்பர் ஆஃப் கோடிங்ஸ் கொடுத்துக்கலாம். பட் எல்லாமே if குள்ள தான் நடக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் இது எல்லாமே ரன் ஆகும். ஸோ இந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இஃப்க்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற இன்டென்டேஷன்ல நெக்ஸ்ட் நம்ம என்ன லைன் ஆஃப் கோட் கொடுக்குறோமோ அதுதான் ப்ராசஸ் ஆகும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட்? இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18, பிரிண்ட் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் வோட்டிங். இப்போ இங்க பார்க்கும்போது
enter your age அப்படின்றது எனக்கு காமிக்குது. இங்க நான் கொடுத்துருக்கது அப்படியே எனக்கு இங்க பிரிண்ட் ஆகி காமிக்குது enter your age அப்படின்னு. நான் 34 கொடுக்கும்போது you are eligible for voting because அதுக்கான பிளாக்க நம்ம எழுதியிருக்கோம். பட் when I give 16 less than 18 நான் கொடுக்கும் போது எதனா எனக்கு பிரிண்ட் ஆகுதான்னு பார்த்தா நத்திங். ஓகே, இங்க எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகல. ஸ்பேஸ் ஒயிட் ஸ்பேஸ் தான் இருக்கு. கரெக்டா? ஏன்? பிகாஸ் நம்ம வந்து வெறும் இஃப்க்கு மட்டும் தான் கண்டிஷன் கொடுத்துருக்கோமே தவிர அது ஃபால்ஸா இருந்தா என்ன பண்ணணும்ன்றதே நம்ம எதுவுமே கொடுக்கல. ஸோ இங்கேயுமே நம்மளுக்கு blank ஸ்பேஸ் தான் கிடைக்குது. So as you can see in the second execution, no output will be printed. Only the Python prompt will be displayed because the program does not check the alternative process when the condition is failed. Condition fail ஆகும்போது வேற எதையுமே அது கான்சென்ட்ரேட் பண்ணாது. இப்போ இது இஃப்க்கு. இஃப் எல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிஷன் ஃபெயில் ஆனா என்ன பண்ணணும்ன்றதையும் நம்ம சொல்லிடுவோம். இப்போ இஃப்க்கு நம்ம ஜெயிச்சா என்ன பண்ணணும், ஒரு விஷயம் வந்து சக்சஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்ன்றதுக்கு மட்டும் தான் நிறைய பேர் நம்மளுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு இருப்பாங்க லைஃப்ல. கரெக்டா? நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னா நம்மளுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த இஃப் எல்ஸ் அப்படின்னும் போது இட்ஸ் லைக் அ பேரண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், I'm just saying for an example, if else னும் போது it's like a parents or like our own people. ஜெயிக்கும் போது என்ன பண்ணணும்ன்றதையும் சொல்வாங்க, தோக்கும் போது என்ன பண்ணணும்ன்றதையும் சொல்வாங்க. which means if condition ட்ரூவா இருந்தாலும் என்ன பண்ணணும்ன்றது ஒரு பிளாக் கொடுப்போம், ஃபால்ஸா இருந்தாலும் என்ன பண்ணணும்ன்ற பிளாக் கொடுப்போம். Can you understand? So if ஓட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் இந்த if else. if வந்து வெறும் ட்ரூவை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணும். if else வந்து ட்ரூவையும் கான்சென்ட்ரேட் பண்ணும், ஃபால்ஸையும் கான்சென்ட்ரேட் பண்ணும். Can you understand my point? நம்ம இந்த மூணுத்தையுமே பார்த்துட்டு இந்த மூணுத்துக்குமே லைக் if else if elif இந்த மூணுமே பார்த்துட்டு I'll have a big session for the examples. நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணாதான் நம்மளுக்கு புரியும். லைக் உங்களுக்கு இப்ப புரிஞ்ச மாதிரி இருந்தாலும் பைத்தான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க. கரெக்டா? நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போதைக்கு தியரட்டிக்கலா நான் இங்க எடுக்கிறேன். பட் நெக்ஸ்ட் வீடியோஸ் லைக் அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம வந்து இந்த மூணுத்துக்குமே புரியுற மாதிரி லைக் இந்த மூணுத்தையுமே எடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்லயே நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இஃப் எல்ஸ் இப்போ புரிஞ்சிச்சா? ட்ரூலையும் அது கான்சென்ட்ரேட் பண்ணணும், ட்ரூ இல்ல ஃபால்ஸா இருக்கும் போது என்ன பண்ணணும்ன்றத நம்மளுக்கு கொடுக்கறது தான் இஃப் எல்ஸ். The if else statement provides control to check true block as well as the false block. When it comes to if statement, it only concentrates on true block. Can you understand? Following is the syntax of if else statements. இப்போ நான் சொன்ன மாதிரி if இது வரைக்கும் நீங்க ஆல்ரெடி மேலேயே படிச்சிட்டீங்க. கரெக்டா? இது வரைக்கும் ஆல்ரெடி மேலேயே படிச்சிட்டீங்க. இப்போ இப்படி பார்க்கும்போது எல்ஸ்ன்றது நம்மளோட கீவேர்ட் தான், இஃப்ன்றது நம்மளோட கீவேர்ட்னா, இஃப் நம்மளோட கீவேர்ட்னா எல்ஸ்ன்றது நம்மளோட கீவேர்ட் தான். இந்த ரெண்டு கீவேர்டை யூஸ் பண்ணும்போது நம்ம கோலன் வச்சிருவோம். கோலனுக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒரு இன்டென்டேஷன். புரியுதா? இஃப்க்கு அப்புறம் வர பிளாக் ஒரு இன்டென்டேஷனும் எல்ஸ்க்கு அப்புறம் வர பிளாக்கோட இன்டென்டேஷனும் சேமா இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நான் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 அப்படின்னு நான் சொல்றது இஃப்க்குள்ள. ஓகேவா? கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1. எல்ஸ் அப்படின்னும் போது எனக்கு எந்த கண்டிஷனுமே வேணாம், அது ஆட்டோமேட்டிக்கா அது ஃபால்ஸ்ன்னு தான் கன்சிடர் ஆகும். ஸோ அந்த ஃபால்ஸ்ன்னு கன்சிடர் ஆகும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 என்னத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது? நம்மளோட கண்டிஷன், டெஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா